அன்னைக்கு ஒரு பார்வோன்கிற ஒரு மன்னனுக்கு கீழே அடிமைப்பட்டிருந்த ஜனங்கள் விடுதலை ஆனார்கள். ஆனால் இயேசு என்கிற மெய்யான பஸ்கா பலியானது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காகவும் அல்லது ஒரு குறிப்பிட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு இல்ல, பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் பிடியிலும் அடிமைப்பட்டு போன மனிதனை விடுதலையாக்கும் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசுவை அவர்கள் முன்னடையாளமாக கண்டு அதை அவர்கள் செய்தார்கள். மாஸ்க்கு, சானிடைசர், சோசியல் டிஸ்டன்ஸ், தடுப்பூசி எல்லாம் இருந்துட்டு போட்டோம். அது என்ன பாதுகாக்குதோ இல்லையோ, என்ன ஒண்ணு பாதுகாக்குது, அது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். நீங்க யார் அப்படிங்கிறதுனால பாதுகாப்பு வரல, உங்க மேல இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் உங்கள் வாழ்வை பாதுகாக்கிறது. அழிவுகள் உங்கள் வாழ்க்கையை நோக்கி வரும் பொழுது the blood speaks. என்ன பேசுது? பாஸ் ஓவர், கடந்து போ, இவன் வாழ்க்கைக்குள்ளே நீ வராது என்று உங்களுக்காக அது பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்களெல்லாம் விட நீங்க ரொம்ப கிறிஸ்தவங்களானவனே ரொம்ப நல்லவங்களாயிட்டீங்களா? ஆனா அவனுக்கு கிடைக்காத நன்மை கூட உங்களுக்கு கிடைக்கும். ஏன் தெரியுமா? நீங்க நல்லவங்கிறதுனால இல்ல, உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நன்மையை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இயேசுவினுடைய ரத்தம் உங்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனத்தை உடைத்து உங்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கைக்கு அது வழியை கொண்டு வருகிற ஒரு செயலை அந்த ரத்தம் உங்க வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்கிறது. இதுவரைக்கும் அடிமைத்தனத்திலிருந்து இப்பொழுது இந்த ரத்தத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்திற்கு நான் கடந்து போகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் உண்டாகிற விடுதலை கொண்டு வருகிற ஆசீர்வாதம் என்ன? மூன்றாவது, அதுவரை வராத பொருளாதாரம் அவர்கள் கைகளில் வந்தது. அதுவரைக்கும் அவங்க கையில வராத வெள்ளியும் பொண்ணும் அவங்க கையில வந்தது. அதுவரைக்கும் அவங்கள ஒடுக்கி அவங்க கையில இருந்து காசெல்லாம் பிடுங்கி அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கி வச்சிருந்தான் பார்வோனின் ஆவி. ஆனா ரத்தம் இவர்களுக்காக எழுந்து நின்று நீதியை பேச ஆரம்பித்தது, இவர்களுக்காக நலமானதை பேச ஆரம்பித்தது. நடந்தது என்ன தெரியுமா? அவன் கஜானா காலியாகி இவங்க கைகளில் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க கம்யூனியன் எடுக்கும் போதெல்லாம் என்னுடைய பணம், எனக்கு வர வேண்டிய பணம் எங்கேயோ இருக்கிறது, என் கைகளில் அது டிரான்ஸ்பர் பண்ணப்படும், என் அக்கௌண்ட்ல அது டிரான்ஸ்பர் பண்ணப்படும். பல தலைமுறையாய் வர வேண்டியது கூட உங்கள் கைகளிலே தேவன் திருப்பி கொண்டு வந்து தர முடியும். நமக்கு இயேசுவை வெறும் ரட்சகரா மட்டும்தான் சொன்னாங்க, இயேசுவை ராஜாவா சொல்லாம விட்டான். ரட்சகர்னு சொன்னா நம்ம என்ன யோசிப்போம்? பாவத்தை மன்னிப்பார், பரலோகத்துக்கு கொண்டு போவார், அவ்வளவுதான் நம்ம வெளிப்பாடு, அதோட நின்றுது. ஏன் அவர் ராஜாங்கிறத நமக்கு பெரும் அளவுல எம்பசைஸ் பண்ணல? அதை ஏன் சொல்லலைன்னா, ராஜான்னா அப்பனா ராஜ்யம் எங்கே, இந்த பூமியில ஆளணுமே, இந்த பூமியில அரசாட்சி பண்ணணுமேங்கிற எண்ணம் தன்னால விசுவாசிகளுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு பிசிக்கலா அவர் ஆள்றத நம்ம பார்க்காத மாதிரி இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கையில அவர் ஆட்சி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இயேசு தலைமை பீடமா இருக்கிற எருசலேமுக்கு குதிரையில போல கழுத மேல ஏறி வருகிறார். ஏனென்றால் இவர் சமாதானத்தின் ராஜாவாக இருக்கிறார். He is the Prince of Peace. உங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரே வார், ஒரே சண்டை, ஒரே யுத்தம், ஒரே போராட்டம்னு உங்க வாழ்க்கை இருக்குதுன்னா, He is the Prince of Peace. உங்கள் வாழ்க்கையில சமாதானம் உண்டாவதாக, நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்களுக்கு முடிவு ஏற்படுவதாக நான் பேசுகிறேன். நாம கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு சுவிசேஷம் அல்லது இயேசுவை குறித்து நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பார்வை ஒன்று இருக்குன்னா, அவர் ஒரு ராஜா. புரியுதா? சிலர் கர்த்தருடைய சித்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு போராடுறாங்க பாருங்க. சித்தமானு தெரியல பிரதர், சித்தமானு தெரியல பிரதர், இப்பெல்லாம் மூச்சு இறக்காது. இங்க என்ன சொல்லுது? சமாதானம் சமாதானம் சொல்லுதா? அதான் வெளியில் உள்ளவனே சொல்றான், இதை கேட்டு இல்ல இதை கேட்டு அப்படிங்கிறான். இந்த வீக்ல சில சம்பவங்கள், முக்கியமான சம்பவங்கள், அதில் ஒரு சிலதை பார்க்கலாம். எவ்வளோ டைம் இருக்குதோ அதை பொறுத்து நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து பாருங்க. பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். இந்த பஸ்கா பண்டிகைனா உங்களுக்கு ஞாபகம் வருதா? பஸ்கா பண்டிகை என்ன? எப்போ என்னது அது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையா இருந்த அவர்களுக்கு தேவன் ஒரு நியமத்தை கொடுத்தார். அது என்ன? ஒரு ஆட்டை ஒரு வீட்டிற்கு தெரிந்து கொள்ள வேண்டும்.
அதனுடைய இரத்தத்தை அந்த வீட்டின் நிலைக்கால்களில் பூச வேண்டும். அப்புறம் அதை நெருப்பில் சுட்டு அவங்க என்ன பண்ணணும், அவங்க சாப்பிடணும், பார்பிக்யூ மாதிரி. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்ருக்குறாங்க. அன்னைக்கு இரவு தான் அவர்கள் 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள். அது எல்லாமே எதுக்கு செய்யப்பட்டதுன்னா, இப்படி தான் கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிப்பார். அவருடைய மரணம், அவருடைய அந்த கல்வாரி சிலுவையில் நடப்பிக்கப்படுகிற அந்த செயல்கள் மனு வர்க்கத்தை என்ன பண்ணும், விடுதலையாக்கும். அன்னைக்கு ஒரு பார்வோன்கிற ஒரு மன்னனுக்கு கீழே அடிமைப்பட்டிருந்த ஜனங்கள் விடுதலை ஆனார்கள். ஆனால் இயேசு என்கிற மெய்யான பஸ்கா பலியானது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காகவும் அல்லது ஒரு குறிப்பிட்ட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு இல்லை, பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் பிடியிலும் அடிமைப்பட்டு போன மனிதனை விடுதலையாக்கும் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசுவை அவர்கள் முன்னடையாளமாக கண்டு அதை அவர்கள் செய்தார்கள். ஆமென். அதை தான் இயேசு என்ன பண்ணுறாரு, தான் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த இரவிலே அவர் என்ன பண்ணுறாரு, முந்தின நாள் இரவில் எதை ஆசரிக்கிறாங்க, பஸ்காவை அவர்கள் ஆசரிக்கிறார்கள். அப்படி பஸ்காவை ஆசரிக்கும் போது தான் இயேசு சொல்கிறாரு, இது பஸ்கா அந்த உணவை பெய்த்து அவர்களுக்கு கொடுக்கும்பொழுது சொல்லுதாரு, இது என் மாம்சமும் என் இரத்தமுமா இது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாஸ் ஓவரை எதனோட கனெக்ட் பண்ணிட்டாரு, சிலுவையின் மரணத்தோட கனெக்ட் பண்ணிட்டார். கனெக்ட் பண்ணிட்டு சொல்கிறாரு, என் மாம்சமும் என் இரத்தமும் உங்களுக்காக பிற்கப்படுகிறது, உங்களுக்காக சிந்தப்படுகிறது அப்படின்னு சொன்னார். அப்போ கவனிங்க, இந்த பாஸ் ஓவர் அப்படின்னா கடந்து போ என்ற அர்த்தம். எல்லாம் சொல்லுங்கள், கடந்து போ. சவுண்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது எல்லா வீட்டின் மீதும் தீமை வருகிறது, ஆனால் யார் வீட்டுக்குள்ளே மட்டும் தீமை வரல, இஸ்ரவேலர்கள் வீட்டுக்குள்ளே மட்டும் வரல. ஏன்? அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறதுனால கிடையாது. ஏன்னா அந்த வீட்டில் என்ன பூசியிருந்தாங்க, இரத்தம் பூசியிருந்தார்கள். பாருங்க, நபர் யார் என்பதினால் பாதுகாக்கப்படவில்லை, இரத்தத்தினால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இங்கே தான் நம்ம கிறிஸ்தவ சுவிசேஷத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் யார் அப்படிங்கிறதுனால பாதுகாப்பு வரல, உங்கள் மேலே இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் உங்கள் வாழ்வை பாதுகாக்கிறது. ஆமென். உங்களுடைய பாதுகாப்புக்கு தகுதி உங்கள் நடத்தையோ அல்லது நீங்களோ கிடையாது, இயேசுவின் இரத்தம். ஆமென். உங்கள் ஜெபம் கூட கிடையாது, உங்கள் பக்தி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது கிடையாது. நான் அப்படி நம்புறதில்லை, வேதமும் அதை போதிக்கிறது இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, சங்கார தூதன் இரத்தத்தை பார்த்து அவன் என்ன பண்ணுறான், கடந்து போகிறான். ஆள் யாருன்னு பார்த்து கிடையாது, இரத்தத்தை பார்த்து அவன் என்ன பண்ணிடுறான், ஓடி போயிடுறான். அப்போ நான் சொல்கிறேன், இந்த ரகசியம் மட்டும் ஒரு எகிப்தியனுக்கு தெரிஞ்சு அவன் வீட்டில் ரத்தம் பூசியிருந்தா கூட அவன் பாதுகாக்கப்பட்டிருப்பான். இல்லைங்கச்சா உங்களுக்கு? இது உள்ளே இருக்கிறவன் இஸ்ரவேலனா எகிப்தியனாங்கிறது கூட மேட்ரு கிடையாது. ரத்தம் இருக்கா, அப்போ உனக்கு பாதுகாப்பு, அவ்வளோதான். த பிளட் மேக்ஸ் த டிஃப்ரெண்ட். எல்லாம் சொல்லுங்க, பிளட் மேக்ஸ் த டிஃப்ரெண்ட். சவுண்டாக சொல்லுங்க பார்க்கலாம். ரத்தமே வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்களெல்லாம் விட நீங்கள் ரொம்ப கிறிஸ்தவங்களானவொடனே ரொம்ப நல்லவங்களாயிட்டீங்களா? நிறைய யோசிக்கிறாங்க. அப்போ அவளையா பிரதர்? இன்னும் சொல்கிறேன், நம்மளை விட கொஞ்சம் நல்லவங்க வெளியில் இருக்கிறாங்க. ஆமேன், அவ்வளோ வரலையே. எங்களை இப்படி சொன்னீங்கன்னா எப்படி? அதாவது இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவன் இயேசுவை கூட அறியல, ஆனால் என்னை விட ரொம்ப நல்லவனாக இருக்கானான்னு உங்களுக்கே ஒரு எண்ணம் வரும். ஆனால் அவனுக்கு கிடைக்காத நன்மை கூட உங்களுக்கு கிடைக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் நல்லவங்கிறதுனால இல்லை, உங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மையை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆமென். அப்போ அந்த பஸ்காக்கு இன்னொரு பெயர் பாஸ் ஓவர். எல்லாம் சொல்லுங்கள், பாஸ் ஓவர். அப்போ அந்த அழிவின் தூதன் அங்கே வரும் பொழுது அந்த இரத்தம் ஒரு வாய்ஸை எழுப்புது, அந்த இரத்தம் ஒரு சத்தத்தை எழுப்புது. என்ன சத்தத்தை எழுப்புது அப்படின்னா,
கடந்து போ, உள்ளே வராதே. ஆமென். கொரோனாவே இந்த வீட்டுக்குள்ளே வராதே, கடந்து போ. அதனாலதான் மோசே சங்கீதம் 91 எழுதும்போது இப்படி சொன்னாரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை எல்லாருக்குள்ளேயும் வந்துச்சு, ஆனா யாருக்குள்ள வரல. அதனாலதான் பாருங்க, கம்யூனியன் நாம எடுக்கிறோம், இரத்தத்தை மேன்மை பாராட்டுறோம். வேற ஏன் பரிசுத்தம், ஏன் சுத்தம், நாங்க அப்பமே இப்படி, எங்க தாத்தா காலத்திலிருந்து நாங்க அப்படி அப்படிங்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது. உங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் அதை வச்சுலாம் வாழ முடியாது. ஸோ இரத்தம் தான் மீட்பின் வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. நீங்கள் பாதுகாக்கப்படுவதின் ரகசியம் உங்கள் நடவடிக்கை அல்ல, உங்களுடைய எந்த பக்தி சக்தி அல்ல, இயேசுவின் இரத்தமே உங்களை பாதுகாக்கிறது. ஆமென். சரி, அப்போ பஸ்கா பாஸ் ஓவர், அது ஒரு வாய்ஸை கொண்டு வருது. என்ன வாய்ஸ்னா, கடந்து போ, தீமையே கடந்து போ அப்படின்னு சொல்லுது. நீங்கள் எப்போல்லாம் இயேசுவின் ரத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் உரிமை பாராட்டுறீங்களோ, அப்போ அந்த ரத்தம் உங்களுக்காக பேசுது. எல்லாம் சொல்லுங்க, பிளட் ஸ்பீக்ஸ். வாயில் ரத்தம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் ரத்தத்துக்கு வாய் இருக்குன்ட்டு? எபிரேயர் 12:24 பாருங்க. ஹீப்ரூ 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும். ஆபேலுடைய ரத்தம் என்ன பண்ணுச்சான்? பேசிச்சான். அப்ப ரத்தத்துக்கு என்ன இருக்கு? அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல அதுக்கு ஒரு பேசுகிற தன்மை இருக்குது. அது பேசுது. என்ன பேசுச்சா? ஆபேலுடைய ரத்தம், என் சகோதரன் என்ன அநியாயமா கொன்னுட்டான், கடவுளே விட்டுறாதீங்க அவனை அப்படின்னு பழி தீர்க்கிறதுக்காக அது பேசுச்சு, பழி வாங்கிறதுக்காக அது பேசுச்சு. ஆனா இப்ப இயேசுவின் ரத்தமும் பேசுதான். என்ன பேசுது பாருங்க. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை, எல்லாம் சொல்லுங்க நன்மையானவைகளை, சவுண்டா சொல்லுங்க நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் உங்களுக்காக எதை பேசுது? நன்மையானதை பேசுது. எல்லாம் சொல்லுங்க நன்மையானதை பேசுது. என்ன பேசுதுன்னா, அழிவுகள் உங்கள் வாழ்க்கையை நோக்கி வரும் பொழுது the blood speaks. என்ன பேசுது? பாஸ் ஓவர், கடந்து போ, இவன் வாழ்க்கைக்குள்ளே நீ வராதே என்று உங்களுக்காக அது பேசி கொண்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தாலே எல்லா தீமைகளுக்கும் நான் பாதுகாக்கப்படுகிறேன். என் குடும்பம், என் வாழ்வு இரத்தத்தால் பாதுகாக்கப்படுகிறது. மாஸ்க்கு, சானிடைசர், சோசியல் டிஸ்டன்ஸ், தடுப்பூசி எல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஆனால் அது என்னை பாதுகாக்குதோ இல்லையோ, என்னை ஒன்று பாதுகாக்குது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். ஆமென். the blood protects. ஆமென். அது தீமையை பார்த்து சொல்லுது, பாஸ் ஓவர், கடந்து போ அப்படின்னு சொல்லுது. அதனால தான் அதுக்கு பேர் பஸ்கா அப்படின்னு பேரு. ஆங்கிலத்தில் பாஸ் ஓவர். எல்லாம் சொல்லுங்க பாஸ் ஓவர். பாஸ் ஓவர்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் அடிமைத்தனத்தில் இருந்தேன், இப்பொழுது இந்த இரத்தத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்திற்கு நான் கடந்து போகிறேன். ஆமென். இயேசுவினுடைய ரத்தம் உங்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனத்தை உடைத்து உங்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கைக்கு அது வழியை கொண்டு வருகிற ஒரு செயலை அந்த ரத்தம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க பாதுகாப்பு, சுதந்திரம். ஆமென். வெறும் ஃபிசிக்கலாக அவங்கள அடிமைப்படுத்திட்டு இருந்த ஒரு ஆள்கிட்ட இருந்து கிடைக்கிற விடுதலை மட்டும் இல்லை, அவ்வளவு நாளா ஏழ்மை என்கிற பிடியிலே அவர்கள் இருந்தார்கள், பற்றாக்குறை என்கிற பிடியிலே அவர்கள் இருந்தார்கள், குறைச்சல் என்கிற பிடியிலே அவர்கள் இருந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, அன்று இரவு அவர்கள் விடுதலையான போது வேதவசனம் சொல்லுகிறது,
அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் தேவன் புறப்பட பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். ஆமென். பாருங்க, சங்கீதம் 105:37, அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணார். அப்போ நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் உண்டாகிற விடுதலை கொண்டு வருகிற ஆசீர்வாதம் என்ன? மூன்றாவது, அதுவரை வராத பொருளாதாரம் அவர்கள் கைகளில் வந்தது. அதுவரை வராத பணம் அவங்க கையில் வந்தது. அதுவரைக்கும் அவங்க கையில் வராத வெள்ளியும் பொண்ணும் அவங்க கையில் வந்தது. ஆமென். நான் சொல்றேன், என்னைக்கு அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்படுகிற வாழ்க்கைக்கு, அவருடைய இரத்தத்தை மேன்மை பாராட்டுகிற வாழ்க்கைக்கு, அவர் செய்து முடித்த தியாகத்தையும் பலியையும் நம்புகிற ஒரு வாழ்க்கைக்கு நீங்க வர்றீங்களோ, அன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஊற்று போல் திறக்கப்படுகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். முதல்ல என்ன சொன்னேன்? பாதுகாப்பு. எல்லாம் சொல்லுங்க, பாதுகாப்பு. அடுத்தது என்ன சொன்னேன்? சுதந்திரம். இங்க என்ன போட்டிருக்குது சொல்லட்டுமா? பொருளாதாரம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஒரே நாளில் எல்லோரும் பணக்காரங்களாயிட்டாங்க. யாருக்கு தெரியும்? ஒரே நாளில் உங்க வாழ்க்கை செல்வ செழிப்பாக மாற முடியும். நேற்று வரை அடிமைகள், இன்று செல்வந்தர்கள். இயேசுவின் ரத்தம் எந்த நேரம் ஷிஃப்ட்டை கொண்டு வரும் தெரியாது, எந்த நேரம் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும் தெரியாது. நான் சொல்றேன், உங்க தரித்திர பிடியிலிருந்து உடைக்கப்பட்டு ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்க வாழ்க்கை வர ஆரம்பிக்கும். ஆமென். ஒரு இரவு அவர்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறினது. அதனால தான் கம்யூனியன் எடுக்கும் பொழுது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு எடுக்கணும், ஒரு எதிர்பார்ப்போடு எடுக்கணும். ஏன்னா இந்த ஆசீர்வாத பாத்திரத்திலே நான் பானம் பண்ணுகிறதினால் என் மேலே போடப்பட்டிருக்கிற தலைமுறையான சாபங்கள் உடைக்கப்பட்டு ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நான் நுழைகிறேன். I'm entering into the blessings of the Lord. அப்போ சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. அதனால தான் அவர்கள் அந்த ஆசரிக்கிற முறைமையை குறித்து நாம் யாத்திராகமத்தில் படிக்கிறோம். எப்படி அவர்கள் அதை ஆசரிப்பார்களாம்? கைகளிலே தடியை பிடித்து கொண்டு, கால்களிலே பாதரட்சை அணிந்து கொண்டு, செருப்பு போட்டுட்டு தான் கம்யூனியன் எடுத்திருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் பாருங்க, ஸோ இது ஒரு பஞ்சாயத்தா? எந்த பைபிள் படிச்சாங்கன்னே தெரில. கம்யூனியன் எடுக்கும்போது என்ன போடுறாங்க? பைபிள் வாட்சி பாருங்க. கால்களில் என்ன போட்டுக்கிட்டாங்க? பாதரட்சையை போட்டுக்கொண்டு, கையில் எதை வச்சிருக்கிறாங்க? கம்பை வைத்து கொண்டு அவர்கள் கர்த்தருடைய பஸ்காவை அவங்க என்ன பண்ணுறாங்க? புசிக்கிறாங்க. அப்போ அப்படி புசிக்கும் போது அங்கே பாருங்க, யாத்திராகமம் 12:11, அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு, பெல்ட் போட்டுக்கோங்க, உங்கள் கால்களில் பாதரட்சையை தொடுத்து கொண்டும், உங்கள் கைகளில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள், அது கர்த்தருடைய பஸ்கா. ஏன் அப்படி? ஏன் செருப்புலாம் போட்டுக்கோ, பெல்ட்லாம் போட்டுக்கோ, கையில் கம்பு வச்சுக்கோ, இதை புசி அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? எந்நேரமும் உன் விடுதலை நடக்கும், எந்நேரமும் உனக்கான விடுதலை வரும், எந்நேரமும் உனக்கான அறிவிப்பு வரும், எந்நேரமும் உனக்கான பிரேக் த்ரூஸ் வரும். அந்த நேரம் கம்பை காணும், செருப்பை காணும், பெல்ட்டை காணும் தேடிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் போட்டு ரெடியாக இருக்கணும். பாருங்கள் என்ன மாதிரி ஒரு ஃபெய்த் ஆக்ட் பாருங்கள். அது செருப்பு ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமா, அடிமைகள் செருப்பை போடக்கூடாது. ஆனால் பஸ்கா கம்யூனியன் எடுக்கும்போது செருப்பு போடணும்னு அர்த்தம்னா, இப்போ போட்டுக்கோ, எடுக்க போகிற இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் வாழ்க்கை விடுதலை பயணமாக இருக்க போகிறது. உன் வாழ்க்கையில் பெரிய விடுதலை நீ பார்க்க போகிற. ஆமென். என்ன மாதிரி ஒரு ஏற்பாடு பாருங்கள். அதனால தான் கம்யூனியன் எடுக்கும் பொழுது இன்றைக்கி நம்ம ஏதோ ஃபிசிக்கலாக செருப்பு போடுங்க, செருப்பு போடாதீங்க, அதை பற்றி இல்லை. தட்ஸ் நாட் அ சப்ஜெக்ட். எக்ஸ்பெக்டேஷன். எடுக்கும்போது கர்த்தருடைய சரத்தை புசிக்கிறேன், எனக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை நான் பானம் பண்ணுகிறேன், எனக்கான விடுதலை எந்நேரமும் நடக்க ஆரம்பிக்கும், எனக்கான அற்புதம் எந்நேரமும் வர ஆரம்பிக்கும். ஆமென். எக்ஸ்பெக்டேஷன். வித் எக்ஸ்பெக்டேஷன், விசுவாசத்தோடு அதை நாம் அனுசரிக்கிறது ரொம்ப அவசியம். அதெல்லாம் காட்டுறதுக்காக தான் இது பாருங்க. அப்போ அப்படி எடுத்த போது என்ன நடந்ததுன்னா, அன்று இரவு வரை அடிமைகளாக இருந்தவர்கள் அன்று இரவு முடிவதற்குள் அவர்கள் செல்வந்தர்களாக மாற்றப்படுகிறார்கள். அது வரைக்கும் அவங்கள ஒடுக்கி அவங்க கையிலேருந்து காசெல்லாம் பிடுங்கி
அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கி வச்சிருந்தான் பார்வோனின் ஆவி. ஆனா ரத்தம் இவர்களுக்காக எழுந்து நின்று நீதியை பேச ஆரம்பித்தது, இவர்களுக்காக நலமானதை பேச ஆரம்பித்தது. நடந்தது என்ன தெரியுமா? அவன் கஜானா காலியாகி இவங்க கைகளில் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் சொல்லுவேன், நீங்கள் கம்யூனியன் எடுக்கும் போதெல்லாம் ஒரு வெல்த் டிரான்ஸ்ஃபர் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். நீங்கள் கம்யூனியன் எடுக்கும் போதெல்லாம் என்னுடைய பணம், எனக்கு வர வேண்டிய பணம் எங்கேயோ இருக்கிறது, என் கைகளில் அது டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும், என் அக்கௌண்ட்டில் அது டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். ஆமென். போய் கேளுங்கிறாரு, போய் கேட்டு வாங்குங்கிறாரு. பாஸ் நாங்கள் வாங்குன்னு வாங்கியிருக்கோம், முதுகு கை கால் இல்லைலாம். அவன்கிட்ட போய் கேட்டோம்னா சாட்டை அடி தான் கொடுத்துருக்குறான். அவன்கிட்ட போய் நகையை கேளு பொண்ணை கேளுங்கிறார் கடவுள். யோசித்து பாருங்க, இது சாத்தியமா? டெய்லி உரின்னு உரிக்கவன்ட்ட போய் உன் வீட்டில் எத்தனை கிலோ எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வா, அம்புட்டுதும் எனக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்க. அப்படிலாம் கேட்க முடியுமா? அதுக்கே ஒரு பெரிய ஃபெய்த் வேணும் பாருங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே ஒரு ஃபெய்த் ஆக்ட் அங்கே ஆண்டவர் பண்ண சொல்கிறார். அவங்க போய் கேட்குறாங்க, வெள்ளி பொண்ணெல்லாம் எங்களுக்கு கொடுங்கன்ட்டு. கேட்டால் அவன் என்ன பண்ணுறான், இந்த முந்தின நாள் தானே இந்த சங்காரம்லாம் நடந்திருக்கு, அழிவு வாதையெல்லாம் பார்த்த உடனே இவன் என்ன பண்ணிட்டான்னா அம்புட்டின்னு தூக்கி கொடுத்துட்டான். ஆளை விட்டா சரி, ஊரை காலி பண்ணிட்டு போங்கன்னு. அது வரைக்கும் அவங்கக்கிட்ட பிடுங்கினதை ஒரே நைட்டில் கலெக்ஷன் நடந்ததுங்க. நான் சொல்கிறேன், ஒன் நைட்டில் வசூல் நடக்கும், ஒரே இரவில் வசூல் ஆகும். ஆமென். இன்னும் சொல்ல போனால் 430 வருஷம் வர வேண்டிய பாக்கி தொகையை ஒரே இரவிலே தேவன் வசூல் பண்ணி அவன் கையில் கொடுத்தார். நான் சொல்கிறேன், ரத்தத்துக்கு கீழே, அவர் நாமத்துக்கு கீழே நிற்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், வசூல் ஆகாதது வசூல் ஆகும். வராத பணங்கள் உங்கள் கைகளில் வரும். எங்கேயோ தேங்கி கிடக்கிறது உங்களுக்கு நேராய் வரும். இன்னும் சொல்கிறேன், பல தலைமுறையாய் வர வேண்டியது கூட உங்கள் கைகளிலே தேவன் திருப்பி கொண்டு வந்து தர முடியும். 4 தலைமுறையாக வரல, ஆனால் அவ்வளவும் வட்டி முதலுமா இப்போ உள்ள வருது. இது அநியாயம் இல்லை, இது நியாயம். ஏன்னா 4 தலைமுறையாக அடிமையாக இருக்கிறாங்க. தேங்க்யூ பிரதர். 4 தலைமுறையாக அடிமையாக இருக்கிறாங்க. 4 தலைமுறையாக அடிமையாக இருந்த அவர்களுக்கு ரத்தம் செய்த நியாயம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நியாயம். உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய நியாயம், கர்த்தருடைய நீதி வெளிப்படும் பொழுது இப்படி தான் நடக்கும். ஆமென். பிடுங்கி கொண்டு போனவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆமென். இங்கே நம்ம பிரதர் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய டெஸ்டமனி. ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அவர் என்கிட்ட வந்து சொன்னார், நான் கொஞ்சம் பணம் என்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டாங்க சில பேர், தரவே இல்லை. அவன் ஊருக்கெல்லாம் போய் தேடி இருக்கிறேன், அட்ரஸ் எல்லாம் பார்த்து தேடி இருக்கிறேன், என்னால் அது கண்டுபிடிக்கவே முடியலை. அந்த பைசாவும் என்கிட்ட வரவே இல்லை. ஆனால் இங்கே வந்து நான் வார்த்தையெல்லாம் கேட்டு கர்த்தரை பின்பற்ற ஆரம்பித்தேன் பாருங்கள். இப்போ அவன் ஃபோன் பண்ணி என்கிட்ட அக்கௌண்ட் நம்பர் கேட்குறான், காசு எப்போ போட்டு விட்றது அப்படின்னு. நான் அவன் ஊருக்கு தேடி போய் அங்கே போய் வராத காசை, இது நடக்குமா? அவன் இவர் இப்போ எப்படி ஆகிட்டாருன்னா, அதெல்லாம் வேண்டாங்க நீங்கள் வச்சுக்கோங்க, நான் அதெல்லாம் இப்போ விரும்பவே இல்லைன்னு இருக்கிறார். அப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் உங்களுக்கு தந்து தான் தீருவேன்ட்டு இப்படி உணர்ந்து கொடுக்குறேன். இதெல்லாம் நடக்குமா? நான் சொல்கிறேன், என்னைக்கு ரத்தத்துக்கு கீழே வர்றீங்களோ அன்னைக்கே ரிடம்டிவ் பவர் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அன்னைக்கே மீட்பின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஆமென். அதனால் பாருங்கள், பெரிய மீட்பு, பொருளாதார விடுதலை. எல்லார் கையிலையும் பொண்ணு வெள்ளியும் இருக்குது, கோல்டு இல்லாத ஆள் ஒரு ஆள் கூட கிடையாது. இதுக்கு இந்த ஆமைன்னு பத்தாது. இங்கே இருக்கிறவங்க சொல்கிறேன், சொல்லுவாங்க குண்டுமணி கூட இல்லைங்க வீட்டில், நெல்லுமணியும் இல்லை, குண்டுமணியும் இல்லை, ஒன்றும் இல்லைங்க, வெறும் கவரிங் தாங்க. தண்ணியில் முக்கி போட்டுட்டு, தங்க தண்ணியில் முக்கி போட்டுட்ருக்கீங்க, பொம்பளை பிள்ளையே வச்சுருக்கீங்க, ஒன்றுமே இல்லைங்க. நீ சொல்கிறேன் இல்லைங்க, என்னைக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு கீழே நீங்கள் வர்றீங்களோ உங்கள் ஒவ்வொருத்தர் கையில் பொண்ணு வரும், வெள்ளி வரும், தங்கம் வரும், வராததெல்லாம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. The blood speaks.
இயேசுவின் இரத்தம் இவர்களுக்கு நன்மையானதை, இயேசுவின் இரத்தம் இவர்களுக்கு நலமானதை பேசுகிறது என்பதை விசுவாசிக்கத்தக்கதாக பொன்மழை பொழிவதாக. ஆமென். தங்கமலை பொழியட்டும். இதெல்லாம் நடக்குங்க. எங்களுக்கு நடந்திருக்கு. இங்கே எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே அதை உங்கள் வாழ்க்கையில்? நல்லா கை தூக்கி காட்டுங்க, அவங்களுக்குலாம் நம்பிக்கை வரட்டும். ஒரு காலத்தில் தங்கமே இல்லை, இப்போ எங்கள் கையில் தங்கம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அவங்க மட்டும் நல்லா கை தூக்கி காட்டுங்க, நல்லா அசைச்சு காட்டுங்க, மற்றவங்களாம் பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு தேவன் உண்மையாக இருந்தாருன்னா உங்களுக்கு உண்மையாக இருப்பார். ஆமென். என் பொண்ணுக்கோ என் பிள்ளைக்கோ என் மனைவிக்கோ வாங்குறது எனக்கு சேலஞ்சாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம சபையில் பாருங்கள், நம்ம பிள்ளைங்க யார் ஃபங்க்ஷன் வச்சாலும் அவங்களுக்கு நம்ம தான் கோல்டு வாங்கி கொண்டு கொடுக்குறோம். ஆமென். தங்கத்தை தான் கொண்டு கொடுக்குறோம். இந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனால் 200 காணிக்கு தருவாங்க அப்படிலாம் இல்லை, நாங்களே கோல்டு வாங்கிட்டு போகிறோம். இது சாத்தியங்க, இது சாத்தியம். வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்களை புறப்பட பண்ணினார். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்கிறேன், அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை. அப்பா, என்ன 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 மாதிரி ஒரு பிக்சர் பாருங்க. அவங்கள ஏழை ஒருத்தரும் இல்லை. இந்த ராட்சிச சபை மேல நான் இதை நான் பேசுறேன். இங்கு ஏழை ஒருவனும் இல்லை என்கிற நிலை உண்டாவதா. இந்த கனெக்ஷன்ல இருக்கிற, இந்த அனாயிண்டிங் கீழே இருக்கிற, இந்த கிரேஸ் கீழே இருக்கிற, இதை கனம் பண்ணுகிற எல்லார் பிள்ளைகள் மேல, Lord, I declare that anointing, the anointing of prosperity. I break every poverty in this place. அதனால தான் பாருங்க, வார வாரம் வண்டி டெடிகேஷன், வீடு டெடிகேஷன், கடை ஓப்பனிங் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் மட்டும் பாருங்க, கார் டெடிகேஷன் பண்ணியிருக்கிறேன், 2 வீலர் டெடிகேஷன், கடை ஓப்பனிங் எல்லாம் இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் வெளியில் கொஞ்சம் பேர் பேசிக்கிறாங்களாம், அது வந்து பணக்கார சர்ச் அப்படின்ட்டு. ஆமே, நீங்கள் சொல்லுகிறபடியே ஆகட்டும். ஆமென். அதுதான் இந்த மாதிரி இடம் எடுத்திருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் வாகனம் உண்டாகும், எல்லாரும் புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். ஆமென். ஆமாங்க. ஜனத்திரள், பணத்திரள், பொருள் திரள் எல்லாம் நமக்கு உண்டாகணும். ஆமென். கர்த்தருடைய விருப்பம் அது. பாருங்க, கடவுள் படைச்ச சாதாரண ஒரு மீன், ஒரு பறவை இனம், இதுவே பெருகுது பாருங்க. அவர் சாயல்ல படைக்கப்பட்ட நீங்க எப்படி பெருகாம இருப்பீங்க? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்க பெருக்கத்தை பார்ப்பீங்க. ஆமென். இதுவரைக்கும் நெருக்கத்தில் இருந்திருக்கலாம். ஏன்னா நிறைய நேரம் உங்களுக்கு நெருக்கம் தானே போதிக்கப்பட்டிருக்கு. கர்த்தரை நெருங்க நெருங்க உனக்கு நெருக்கமும் உன்னை நெருங்கும் அப்படின்ட்டாங்க. அதனால அப்படியே உட்காந்தாச்சு. இப்போ அது கிடையாது. ரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுது. இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது. இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக பேசுகிறது. எப்பா, நீ செழிக்க நான் தரித்திரனாக தொங்கி இருக்கிறேன். ஆமென். நீ சுகமாக நான் காயப்பட்டிருக்கிறேன், எனது தழும்புகளால் நீங்கள் குணம் ஆனீர்கள் என்று எழுதியிருக்கிறது. என்ன அற்புதமான ஒரு பிக்சர் பாருங்க. ஏன்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 20 லட்சம் ஜனங்களுக்குள்ளே ஒருத்தர் கூட ஏழையா இல்லை. ஆமென். அடுத்தது, அவர்களில் ஒருத்தர் கூட வியாதியா இல்லை. என்னமோ நான் ஏதோ சொல்றேன் நீங்க நினைச்சுக்காதீங்க. அந்த வசனத்தை பாருங்க, சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஏன் இப்படி சொல்லியிருக்குது? இன்னும் கேட்டா, அவர்கள் மீட்கப்பட்டது அடையாளமாக, நினைவு கூறுதலாக இருந்த ஒரு ஆட்டின் இரத்தம் தான். ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு மீட்கப்பட்டிருக்கிறது நிஜமான இரத்தத்தால. நிஜமான இரத்தத்தால் இன்னைக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அடையாளமா இருந்த ஆட்டின் இரத்தத்தினால் வந்த நிழல் ஆட்டமே இப்படி இருக்கும்னா, இப்ப நிஜமான ஆட்டம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குது. அதற்கு கீழே வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாரு. ஆமென். நிழலாட்டமே இப்படின்னா அப்ப நிஜ ஆட்டம் எப்படி? நிழலே இப்படி, சாம்பிளே இப்படி.
ட்ரெய்லரே இப்படி. இப்போ நீங்கள் நானும் மெயின் பிக்சர். ஆமென், ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கைங்கிறது ஒரு நிழல். அந்த நிழலில் நடந்ததே இப்படி இருக்குதுன்னா நிஜத்தில் எவ்வளோ நடக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிஜமான பஸ்கா நமக்காய் பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ இதான் பிக்சர் பாருங்க. இன்னைக்கு இந்த சமூகத்தில் கூட நம்மளை அப்படி தான் கடவுள் வைக்க விரும்புகிறார். சில நினைக்கிறாங்க இது பழைய ஏற்பாட்டோட முடிஞ்சிருச்சு. இல்லை, பழைய ஏற்பாட்டோட முடிஞ்சு, பழைய ஏற்பாட்டோட கம்மியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக இயேசு வந்தார். அப்போனா வர வேண்டியதே இல்லை, அதே ஆட்டை பிடிச்சி இன்றைக்கி வெட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இவர் ஏன் வந்தார்? இட்ஸ் எ பெட்டர் கவனன். பெட்டர் கவனன் இருந்தோம், பழசெல்லாம் தள்ளி விடுறதில்ல, அதுவும் அதை விட சிறந்ததையும் கொடுக்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். சிலர் என்ன நினச்சிடறாங்கன்னா அது பழைய ஏற்பாடு பிரதர், அப்போ வாங்க வாங்க இப்படியே சொல்லிட்டு போகிறது பாருங்க. அப்படி கிடையாது. 10 ரூபா தாள் இருந்த காலம் ஒன்று இருக்குது. இப்போ 2000 ரூபா தாள் வந்துடுச்சு. அதனால் 10 ரூபா தாள் வந்து ஒன்றும் இல்லைன்னு அர்த்தமா? 2000 ரூபா தாளுக்குள்ளே பல 10 ரூபா தாள் இருக்குது. விளங்குச்சா? அன்னைக்கு 2000 ரூபா தாள் கிடையாது. பழைய உடன்படிக்கை காலத்தில் ஓட்ட காலனா அந்த காலனாங்கிற மாதிரி ரேஞ்ச், அது ஓல்ட் கவர்னன்ட்டு. இப்போ 2000 ரூபீஸ் நோட் என்ன பண்ணிடுச்சு, வந்துடுச்சு. அப்போ இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அதாவது எதுவும் தள்ளப்படலை, புதிதாக அநேக நன்மைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆடட், நிறைய ஆடட் பண்ணியிருக்கிறார் அவர். அப்போ அப்படி தான் நீங்கள் யோசித்து பார்க்கணும் பாருங்க. அப்போ பஸ்கா அப்படின்னா வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இது எல்லாமே அங்கே என்ன பண்ணுது, நடக்குது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க. பாதுகாப்பு, சுதந்திரம், சரீர சுகம், பொருளாதார விடுதலை, இது அவ்வளவும் அதில் என்ன பண்ணுது, அடங்குது பாருங்க. அவ்வளவும் அடங்குது. இப்போ பாருங்க, யோவான் 12:1, ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 12:1, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். பாருங்க, இந்த யோவானுடைய ரைட்டிங்ஸ் வந்து ரொம்ப, அது கொஞ்சம் வேற லெவல் ஆஃப் இருக்கும். ஒன்றை சொல்லும் போதே பல விஷயத்தை கோர்த்து அதில் அப்படியே பேசுவார். அந்த மாதிரி ஒரு தன்மை யோவானுடைய வெளிப்பாட்டிற்குள்ளாக நம்ம படிக்க முடியும். ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? யோவானுடைய 1-2 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி கேட்பாங்க. அவர் சொல்வார், வந்து பாருங்கள் அப்படிம்பார். அப்படின்னா ஏதோ வீடு, அந்த வீட்டை வந்து பாருங்கிற மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே யோவானில் தான் அவர் தங்கியிருக்கிற இடம் எதுன்னு சொல்கிறாருன்னா, பிதா. நான் எங்கே தங்கியிருக்கிறேன்? நான் பிதாவுக்குள்ளே தங்குறேன். அப்போனா என்ன சொல்கிறாரு? வந்து பாருங்கள், அங்கே தங்கிறதுக்கு உங்களை அழைக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஆவிக்குரிய சத்தியத்தை அப்படியே உள்ளே வச்சு அப்படியே கொண்டு வருவார். அது மாதிரி தான் இந்த புத்தகம் முழுவதும் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் பாருங்கள், இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசரு அவருடனே கூட பந்தியில் இருந்தவர்களில் ஒருவனாக இருந்தான். அதாவது இவர் போய் மரிக்க போகிறார், மரித்து எழும்ப போகிறார். அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னா, ஏற்கனவே அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க, அவன் 4 நாள் உள்ளே இருந்து வெளியில் எழுப்பி வந்தவங்க கூட தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார். விளங்குச்சா உங்களுக்கு? தலைவர் மரிப்பார, தலைவர் எழும்புவாரா, ஏதாவது நடக்குமான்னா ஏற்கனவே ஒருத்தனை எழுப்பி உட்கார வச்சு தான் சாப்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. ஒருவனாக இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீசர்களில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடாமல் போனது என்ன என்றான்.
பாருங்க, சிலர் கொஞ்சம் ஏழைகள் மேலே அக்கறையாக பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்க ஸ்பீச்செல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏழைக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் ஏழைக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இயேசு இதிலே சொல்கிறாரு, தரித்திரர்கள் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்களேன்னு அர்த்தம்னா, நீங்கள் தரித்திரருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, தரித்திரரும் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறதுங்கிறது இப்போ கொஞ்சம் கவனிங்க. அவர் ஒரு மேட்ரு சொல்கிறாரு பாருங்க. முதல்ல இதை கவனிங்க. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனாய் இருந்தபடினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனாய் இருக்கிறபடினாலும் இப்படி சொன்னான். ஏழை மேலே அக்கறை இருக்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருந்தாலும் அவன் உண்மையிலே அக்கறையில் சொல்லலை. ஃபண்டுலாம் அதை இங்கே கொடுத்துருந்தா நம்ம ஃபண்டு இங்கே வந்திருக்குமே அப்படிங்கிறதுல தான் அவன் என்ன பண்ணுறான், பேசிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, இந்த மாதிரி ஃபிசிக்கலி பிரச்சனை இருக்கிறவங்கள வச்சு தான் பல பேர் பொழைப்பே நடந்துகிட்ருக்கு. சொல்லப்போனால் அவங்களுக்கு இவங்க பிழைப்பு தரல, இவங்க தான் பல பேரை பிழைக்க வச்சுட்ருக்குறாங்க. அந்த மாதிரி தான் என்ன பண்ணுது, நடக்குது பாருங்க. கவனிங்க, இயேசுங்க ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்கிறார். 7வது வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு, இவளை விட்டு விடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தார். இப்போ கவனிங்க, தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இவ உடச்சி ஊத்துனா இது வீண் நீ சொல்லிட்டு இருக்கிற. ஆனால் இயேசு சொன்னார், இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே இவளையும் இவள் செய்ததையும் பற்றி சொல்லப்படும் அப்படின்னு சொன்னார். என்ன பேசுகிறாரு, அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏழைக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஏழை தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருப்பான். அப்போ ஏழ்மைக்கு என்னதான் தீர்வு? சுவிசேஷம் தான் தீர்வு. நீ சுவிசேஷத்துக்கு கொடுத்தன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏழையே இருக்க மாட்டான் அப்படிங்கிறார். இன்றைக்கும் நிறைய பேருக்கு என்ன பழக்கம் தெரியுமா, பசியாக இருக்கா கொடுப்போம், கஷ்டப்படுறானா கொடுப்போம், அப்படி தான் மக்கள் கொடுக்க கற்றுருக்குறாங்க. நான் சொல்கிறேன், நல்லது, ஏழைகளுக்கு கண்டிப்பாக உதவணும். ஆனால் இயேசுவின் வார்த்தையின்படியே பாருங்கள், எம்புட்டு தான் நீ ஏழைக்கு உதவினாலும் தொடர்ந்து ஏழை அங்கே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா சாப்பிட்டுட்டு அடுத்தால தாங்க. நீங்கள் இந்த ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும்னா, உங்களை கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு உதவி கேட்பாங்க, திரும்ப வந்து நிற்பாங்க. ஏதாவது ஒன்றை பிடிச்சி அடுத்தால முன்னுக்கு வரணும்னு நினைக்கவே மாட்டாங்க. சரி இதை வச்சுக்கோங்க, இதை வச்சு ஏதாவது வாங்கினா அதையும் செலவு பண்ணிட்டு வந்து நிற்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏழைகளுக்கு உதவுறது ரொம்ப நல்லது தான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரை ஏசு அங்கே சொல்கிறாரு. அது என்ன அப்படின்னா, சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கித்தால் அல்லது சுவிசேஷத்திற்கு என்று கொடுத்தா ஏழ்மையே அங்கே இருக்காது, ஏழையும் அங்கே இருப்பதில்லை, என்றென்றும் தரித்திரத்திற்கு தீர்வை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது இது? அப்போ கவனிங்க, அப்பொழுது 9வது வசனம் பாருங்க. அப்பொழுது யூதரின் திரளான ஜனங்கள் அவர் அருகே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. லாசரு நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியினால் பிரதான ஆசிரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய பாருங்க. மதம் எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க. லாசருவையும் கொலை செய்ய என்ன பண்ணாங்களாம், ஆலோசனை பண்ணினார்கள். கவனிங்க, மறுநாளிலே இயேசு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, இப்போ கவனிங்க, இப்போ தான் ஆரம்பிக்குது, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, ஓசன்னா. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமென். கிங். எல்லாம் சொல்லுங்க, கிங் ஜீசஸ். நல்ல சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சவுண்டா.
இயேசு ஒரு ராஜா. எல்லாம் சொல்லுங்க, ராஜா. பாருங்க, இதுல ஒரு பெரிய அரசியல் இருக்கு பாருங்க. எதுல அரசியல் இருக்குன்னா, நாம கேட்ட சுவிசேஷத்திலே ஒரு பெரிய அரசியல் இருக்கு. நமக்கு இயேசுவை வெறும் ரட்சகரா மட்டும்தான் சொன்னாங்க. இயேசுவை ராஜாவை சொல்லாம விட்டாங்க. ரட்சகர்னு சொன்னா நாம என்ன யோசிப்போம்? பாவத்தை மன்னிப்பார், பரலோகத்துக்கு கொண்டு போவார், அவ்வளவுதான் நம்ம வெளிப்பாடு, அதோட நின்றுது. அதனாலதான் இங்கு மக்கள் சுவிசேஷத்தை கேட்ட அநேக மக்கள் எதை மட்டும்தான் கேட்டிருக்காங்க? ரட்சகர், பாவ மன்னிப்பு, பரலோகம், இதை மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் நாம் கேட்க வேண்டிய முக்கியமான ஒரு சுவிசேஷம் அல்லது இயேசுவை குறித்து நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பார்வை ஒன்று இருக்குன்னா, அவர் ஒரு ராஜா. ஹீ இஸ் த கிங். ஏன் அவர் ராஜாங்கிறத நமக்கு பெரும் அளவில் எம்பசைஸ் பண்ணலை, அதை ஏன் சொல்லலைன்னா, ராஜான்னா அப்பனா ராஜ்யம் எங்கே, இந்த பூமியில் ஆளணுமே, இந்த பூமியில் அரசாட்சி பண்ணணுமேங்கிற எண்ணம் தன்னால் விசுவாசிகளுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அதனால் என்னமோ தெரில, டெவிலுடைய தந்திரம் என்னன்னா, ராஜாங்கிற வெளிப்பாட்டை அவன் சபைக்கு கொண்டு வரவே இல்லை. அதனால தான் அரசியல் அல்லது நாம் ஆளுகை செய்ய வேண்டும் அல்லது நாம் உயர்ந்த பதவிகளுக்கெல்லாம் வரணுங்கிறதெல்லாம் பேசும்போது மக்கள் இன்றைக்கி ஏன் கிரிட்டிக் பண்ணுறாங்க, அதை ஏன் எதிர்த்து பேசுகிறாங்கன்னா, அவர்களுக்கு ரட்சகர்ங்கிற வெளிப்பாடு மட்டும்தான் இருக்குதே தவிர அவர்களுக்குள்ள எந்த வெளிப்பாடு வரல, கிங் அப்படிங்கிற வெளிப்பாடு வரல. இயேசுகிட்டே போய் கேட்குறாங்க, நீ ராஜாவா அப்படின்னு கேட்குறாங்க. கைது பண்ணிட்டு போயிட்டாங்க இயேசுவை. கேள்வி எழுப்புறாங்க, நீ ராஜாவா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அப்படிலாம் இல்லைங்கோ, நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படிலாம் சொல்ல. அவர் சொன்னார், ஆம், நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். எஸ், ஐ அம் a king. ஆமென். ஆனால் ஏன் ராஜ்யம் ஒன்ன மாதிரி இந்த சொதப்பல் கிங்காக இருக்காது, ஒன்ன மாதிரி இப்படி மோசமான ராஜ்யமாக இருக்காது. ஏன் ராஜ்யமே வேற, அது வேற லெவலில் இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிற குடிமக்கள், அங்கே இருக்கிற நீதி, அங்கே இருக்கிற நியாயம், அங்கே இருக்கிற நன்மை வேற மாதிரி இருக்கும். பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அரசியலுக்கும் அல்லது இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறதுக்கும் இந்த உலகத்தில் தலைமை காரியங்களுக்கும் ஆதரவாகவே இயேசு பேசலைங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு போயிடுறோம். தப்பு பாருங்க, தப்பு. ஒன்று நம்ம கிங்காக இருக்கணும், இல்லைன்னா கிங் மேக்கராக இருக்கணும். என்ன சொல்கிறது? யோசேப்பு நாட்டில் என்ன நடக்கணுங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல இருந்தான். ஆமென். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்கள் ராஜாவின் பிரதான மந்திரிகளாக இருந்து அந்த ராஜ்யத்தில் என்ன நடக்கணுமோ அதை தீர்மானிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆமென். எஸ்தர் ஒரு ஆளுகிற ராணியாக இருந்தால், தாவீது ஒரு அரசனாக இருந்தான். இப்படிலாம் வேதாகம மனிதர்களை நம்ம படிச்சுட்டு டக்குன்னு எங்கேயோ நம்ம மைண்டு போயிடுச்சு பாருங்களேன். நமக்கு இங்கே ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டோம் அப்படின்ட்டு. கிடையாது. இந்த பூமியில் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு வெளிப்பாட்டை பெற வேண்டும். இயேசு என் ரட்சகர் மட்டுமல்ல, இயேசு ராஜாவாக இருக்கிறார். ஆமென். ஹீ இஸ் த கிங். அவர் ராஜா அப்படின்னா, உங்கள் தேவன் யாரோ அதான் நீங்கள் எப்போ அவரை ராஜாதி ராஜாவை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கும் ஒரு வெளிப்பாடு வரும். நான் கூட ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற வெளிப்பாட்டை அதன் அடிப்படையில் தான் நீங்கள் பெற ஆரம்பிக்கிறீங்க. இல்லைன்னா ஆளுகையை பற்றிலாம் ஒரு வெளிப்பாடும் வராது. ரட்சகர், ரைட்டு, பாவத்தை மன்னிச்சாருங்க, கண்டிப்பாக பரலோகம் போய் சேருவாங்க, நீனும் வந்துரு, பாவம் மன்னிப்பா, பரலோகம் போவோம், இந்த கான்செப்டில் தான் இருக்கும். ஆனால் ரட்சகருங்கிற வெளிப்பாட்டை தாண்டி எப்பொழுது அவர் வெறும் சேவியர் மட்டும் இல்லை, ஹீ இஸ் த கிங் ஆஃப் கிங் அண்ட் ஹீ இஸ் த லார்ட் ஆஃப் லார்டுங்கிற வெளிப்பாடு நமக்கு வருகிறதோ, அன்றைக்கு இந்த பூமியில் நாம் வாழுகிற வாழ்க்கையும் ஒரு அரசாளுகிற வாழ்க்கையாக இருக்க ஆரம்பிக்கும், ஆண்டு கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ராஜா. ஆமென். இப்போ பாருங்க, அந்த ஜனங்களுக்கு அந்த வெளிப்பாடு தான் வருது. அவங்க சொல்லி ஸ்தோத்தரிக்கிறாங்க. என்ன நடக்குது பாருங்க.
14வது வசனம், அப்பொழுது சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இன்னும் சொல்ல போனா எருசலேம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லையா? இப்போ டெல்லி மாதிரி அன்னைக்கு எருசலேம். இப்போ டெல்லிக்குள்ள எருசலேமுக்குள்ள ஒரு ராஜா குதிரையில் வராருன்னு வைங்களேன். ஹி டிக்ளேர் த வார். குதிரையில் அவர் வராருன்னா யுத்தத்திற்கு அவர் அழைப்பு விடுக்கிறார் என்று அர்த்தம். ஆனால் கழுதை மேலே ஒருத்தர் வராருன்னா அவர் சமாதானத்துக்காக வருகிறார் என்று அர்த்தம். நான் சொல்கிறேன், இயேசு ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு தலைமை பீடமாக இருக்கிற எருசலேமுக்கு குதிரையில் போல கழுதை மேலே ஏறி வருகிறார். ஏனென்றால் இவர் சமாதானத்தின் ராஜாவாக இருக்கிறார். He is the prince of peace. He is the prince of peace. இவர் சமாதானத்தின் ராஜா. அதனால தான் கழுதை மேலே என்ன பண்ணுறாரு? ஏறி வரார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஃபிசிக்கலாக அவர் ஆள்றதை நம்ம பார்க்காத மாதிரி இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அவர் ஆட்சி நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆமென். அவர் அரசாட்சி கீழே தான் நீங்கள் இருக்கிறீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்கள் எப்போ இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்தீர்களோ, தட் மீன்ஸ் லார்ட், அதான் கிங். லார்ட்ஷிப், அதுதான் கிங்ஷிப் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். எப்போ ஜீசஸ் இஸ் லார்ட் அப்படின்னு சொல்கிறீங்களோ, அப்போ உங்கள் மேலே இருக்கிற தவறான ஆதிக்கங்கள், உங்கள் மேலே இருக்கிற தவறான செல்வாக்குகள், இருளின் அதிகாரத்தின் செல்வாக்குகள் உடைக்கப்பட்டு நீங்கள் எதுக்குள்ளே இப்போ வந்திருக்கிறீங்க? இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்துவார். அப்படி போல உட்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். கொலோசியர்ல அப்படிதான் வாசிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மளை என்ன பண்ணிட்டாராம்? விடுதலையாக்கி இப்போ எங்க வச்சிருக்கிறாரு? எல்லாம் சொல்லுங்க, அன்பின் குமாரனாகிய இயேசுவின் ராஜ்யம். ஆமென். அப்போ இப்போ நீங்க ராஜ்யத்துக்கு போவீங்கன்னு சொல்லல, ஏற்கனவே நீங்க ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறீங்க. யூ ஆர் ஆல்ரெடி இன் த கிங்டம் ஆஃப் காட். ஏற்கனவே ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறீங்க. இப்போதே அவர் தான் உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறார். நம்ப முடியுதா இதை உங்களால? அப்போ இந்த வசனத்தை பாருங்க, கொலோசியர் 1:13. நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது, விட்டுறாதீங்க. ஏன்னா எல்லாமே வரப்போகிற ராஜ்யத்தை எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளிலே அவர் வருவார் அப்படின்னு உட்காந்துட்டே இருக்கிறாங்க. பாட்டி கதை பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. வசனத்தை நல்லா கவனிங்க. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, எல்லாம் சொல்லுங்க, விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு என்ன போட்டிருக்குது? உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை என்ன பண்றோம்? ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, உட்படுத்தி இருக்கிறார். உட்படுத்த போறார்ல, என்ன பண்ணிட்டாரு? அப்ப இப்பவுமே நீங்க எங்க இருக்கிறீங்க? இப்பவுமே நீங்க எங்க இருக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு ராஜா யாரு? மோடி கிடையாது, டாடி. இவங்க வந்து பிசிக்கல் கிங் தான் பார்க்கறதுக்கு. ஆனா என்னன்னும் உங்களை அரசாட்சி பண்ற ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியல. யாராவது ஒருத்தர் இறந்து போன உடனே அதில் போடுவாங்க, ராஜ்யத்துக்குள் பிரவேசித்தார். அப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க சாவு தான் எங்கே கொண்டு போகுது? ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகுது அப்படின்ட்டு. இல்லை, அவர் சாவு உங்களை ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு, நாட் யுவர் டெத், ஹிஸ் டெத். உங்க மரணத்தினால் ராஜ்யம் உண்டாக்கப்படவில்லை. உங்கள் மரணம் ராஜ்யத்துக்கான திறவுகோல் அல்ல, அவரது மரணம் ராஜ்யத்தின் திறவுகோலாக இருக்கிறது. எப்பொழுது கிறிஸ்து மரித்தாரோ அப்பொழுதே அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கும் ஒரு பாக்கியம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ராஜ்யத்தில் தான் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் ராஜ்யத்தில் தான் இருக்கிறேன். I am in the kingdom of God. Jesus is my king. நீங்க 3 நிலையில் இருக்கிறீங்க இந்த பூமியில. You are the citizen of the kingdom of God and you are the kids
and you are the ambassador of the kingdom of God. நீங்கள் அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாகவும் அந்த ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாகவும் அந்த ராஜ்யத்தின் குடிமக்களாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசு என் ராஜா. சத்தமா சொல்லுங்க, இயேசு என் ராஜா. இது சும்மா சொல்லலை, இதை நீங்க சொல்லும் போதெல்லாம் தவறான ஆதிக்கத்தை உடைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். தரித்திரம் உங்களை ஆள முடியாது, வியாதி உங்களை ஆள முடியாது, வறுமை உங்களை ஆள முடியாது. என்ன ஒருத்தர் தான் ஆள முடியும், என் அரசன் என் தேவன் இயேசு மாத்திரமே. ஆமென். அவர் தான் என்னை ஆள முடியும், ஏன்னா அவர் தான் என்னை ஆளுகிற ராஜாவாக இருக்கிறார். ஆமென். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. எல்லாம் சொல்லுங்க, கிங். அவர் தான் ராஜா. அப்புறம் அங்கதான் ஆரம்பிக்குது பாருங்க எல்லாமே. இப்ப கவனிங்க, அது மட்டும் இல்ல, இவர் சமாதானத்தின் ராஜா. என்னைக்கு இயேசுவ ராஜா நீங்க சொல்றீங்களோ அது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இல்லாத சமாதானம் வர ஆரம்பிக்கும், இல்லாத மகிழ்ச்சி வர ஆரம்பிக்கும். ஆமென். சொல்லுங்க, சமாதானத்தின் ராஜா. உங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம், உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு சமாதானம், உங்க இருதயத்துல ஒரு சமாதானம். சொல்ல போனா அவருடைய ரூலர்ஷிப் இருக்கிற இடத்துல எல்லாம் பீஸ் அங்க ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும், சமாதானம் அந்த இடத்துல உண்டாக ஆரம்பிக்கும். அதனால தான் பாருங்க, ஒரு காரியத்தை செய்யும் போது கூட இது கர்த்தருடைய சித்தமா, இதை செய்யலாமா அப்படிங்கிறத நம்ம எப்படி முடிவு பண்றோம்? உள்ள ஒரு சமாதானம் வரும் பாருங்க, அதான் அடையாளம். இப்போ இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வந்தோம், ஒரு 10-12 கிலோமீட்டர் சிட்டியிலேருந்து வெளியே தான் வர்றோம். இங்கே ஷிஃப்ட் ஆகிறோமே, இப்படிலாம் ஒன்று பண்ணணுமே, இப்படிலாம் செய்யணுமே, அவ்வளோ செலவு இருக்குது, எல்லாம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தா கூட உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குது? ஒரு பீஸ். அதான் விஷயம். சமாதானம் உள்ள இருக்குதுன்னா ஆண்டு கொண்டு இருக்கிறாருன்னு அர்த்தம், ஆட்சி நடக்குதுன்னு அர்த்தம். சும்மா அன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், எங்கள் பொண்ணுக்கு நீங்கள் ஜோம் பண்ணீங்க, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடச்சிட்டு, சரி மாப்பிள்ளை கிடச்சிட்டு பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார், ஜோம் பண்ணலான்னு போனேன், அவர் ஜோம் பண்ணிட்டு இது கர்த்தருக்கு சித்தமே இல்லைன்ட்டாரு அப்படின்ட்டு. அவனே நான் சொன்னேன், அது இருக்கட்டும், உங்களுக்கு எப்படி இருக்குங்க? எங்களுக்கு சமாதானமாக இருக்குங்க. சமாதானம் இருக்குதுன்னா அது கடவுளுடைய விருப்பம்னு அர்த்தம், ஏன்னா அதுதான் அதற்கான அடையாளமாக இருக்கு. புரியுதா? சிலர் கர்த்தருடைய சித்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு போராடுறாங்க பாருங்க. சித்தமானு தெரியல பிரதர், சித்தமானு தெரியல பிரதர், அப்படிலாம் மூச்சு இறக்காதீங்க. இங்க என்ன சொல்லுது ஜெசி? சரி சரி, இங்க என்ன சொல்லுது? சமாதானம் சமாதானம் சொல்லுதா? அதான் வெளியில் உள்ளவனே சொல்றான், இதை கேட்டு இல்லை, இதை கேட்டு அப்படிங்கிறான். நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது, நம்ம யார்ட்டையா போய் மண்டையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவர் மண்டை ஒழுங்காக இருந்தால் தான் உங்களுக்கு ஒழுங்காக சொல்லுவார். அப்புறம் அவர் அன்னைக்கு வீட்டில் டென்ஷனாக இருந்தாலும் கல்யாணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போய்ட்டு அப்படின்றார். இப்படி தான் சுற்றிட்டு இருக்காங்க பாருங்க நிறைய பேர். யாருக்கிட்டையாவது போய் மண்டையை போய் நீட்டிக்கிட்டு சோம் பண்ணி சொல்லுங்கய்யா கர்த்தருக்கு சித்தம் என்னன்னு. கர்த்தருடைய ராஜா உள்ள இருக்கிறாருங்க, சமாதானம் இருக்கா? அதான் விஷயம். என்ன உணர்றீங்க? உள்ள சமாதானத்தை உணர்றீங்களா? அப்போ அவர் ராஜ்யம் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்குது என்ற அர்த்தம். ஆமென். போய்கிட்டே இருங்க, வேண்டான்னா அவர் சொல்லுவார். நான் நிறைய வர நேரத்தில் அதான் சொல்லியிருக்கிறேன், வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். அது வரைக்கும் போயிட்டே இரு. சில சத்தம் கேட்கல பிரதர், அதனால கிளம்பாமலே இருக்கேன் அப்படிங்க. நான் சொல்ல, கிளம்பி போங்க, தப்பா போனீங்கன்னா சொல்லுவார். ரொம்ப நாளாக உட்காந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்க. சித்தம்மா சித்தம் இல்லையா, சித்தம்மா. பித்த பிரச்சனையை விட இந்த சித்த பிரச்சனை அதிகமாக இருக்குது கிறிஸ்தவங்களுக்கு. எல்லாம் ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லாம் சொல்லுங்க, சமாதானத்தின் ராஜா. ஆமென். அது ஒரு அடையாளங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அது செய்யும்போது ஒரு சமாதானத்தை நீங்கள் உணர்வீங்க. அந்த டீல் பேசும்போது அல்லது அந்த காரியத்தை பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு புத்தி கெட்டாத ஒரு சமாதானம் உள்ள வரும். அப்போ நீங்கள் அதை வச்சே தெரிஞ்சுக்க முடியும், இட்ஸ் அ வில் ஆஃப் காட். ஆமென். அது அவருடைய மொழி. ஆமாம், சமாதானம்ங்கிறதுக்கு அவருடைய மொழி. ஆமாம். இப்போ கவனிங்க, அப்போ கழுத மேலே அவர் என்ன பண்ணுறாரு? ஏறி வராரு. உங்களுக்கு தெரியுமா, இதே காரியம்தான் சாலமோன் மன்னனாகும் போதும் நடந்துச்சு. சாலமோன் மன்னனாகும் போது என்ன நடந்தது? அவனை கழுதையில் ஏற்றி அவனை எங்கே கூட்டு வராங்க? அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எருசலேமுக்கு கொண்டு வராங்க. ஏன்னா தாவீது மைந்தன் சாலமோன், அதே மாதிரி தான் இயேசுவும் தாவீதின் மைந்தன், தாவீதின் குமாரன். அவரும் சமாதானத்தின் ராஜாவாக இருக்கிறார். ஆமென். சொல்லட்டுமா? எங்கெல்லாம் சமாதானம் இருக்கோ அங்கெல்லாம் காரியங்கள் கட்டப்படும்.
ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரே வார், ஒரே சண்டை, ஒரே யுத்தம், ஒரே போராட்டம்னு உங்கள் வாழ்க்கை இருக்குதுன்னா, நான் இன்னைக்கு இந்த பாம் சண்டைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஹீ இஸ் a prince of peace. உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாவதாக, நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்களுக்கு முடிவு ஏற்படுவதாக நான் பேசுகிறேன். அவர் ஈட்டியை ஒடிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். ஆமென். சமாதானம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சமாதானம். ஆமென். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஏன்னா இந்த ராஜா யாரு? சமாதானத்தின் ராஜா. ஆமென். இப்போ கவனிங்க, அதை அடையாளப்படுத்துறதுக்கு தான் கழுது மேலே என்ன பண்ணுறாரு, வர்றாரு. கழுது மேலே போகிறார். கழுது மேலேன்னா அன்னைக்கு என்ன வேறு, ஒன்றும் குதிரை இல்லைன்னா கழுதை, எல்லாம் ஒட்டகம், இதான வாகனம். ஆமாம். ஸோ கழுது மேலே என்ன பண்ணுறாரு, வராரு. இப்போ கவனிங்க, இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்தில் அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடைய கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையா? நல்லா கவனிங்க, என்ன அருமையான வார்த்தை பாருங்க. நம்ம என்னெல்லாமோ தடை பண்ணுறோம், என்னெல்லாமோ திட்டம் போடுறோம், எப்படியாவது இயேசுவின் காரியத்தை தடுத்துடலான்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே என்ன நடக்குது பாருங்க, உலகமே அவருக்கு பின் சென்று போயிட்டு என்றார்கள். ஆமென். சொல்கிறாங்க, ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ல அத்தனை லட்ச ஜனங்கள் அப்படி ஒன்றாய் கூடினதில்லைங்கிறாங்க. அவ்வளவு மிகப்பெரிய க்ரௌடு அந்த நேரத்தில் கூடிச்சான். அதனால தான் அவங்க அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஆட்சியில தான் நம்ம இருக்கிறோம், காட்சியில பாரு உலகமே அவர் பின் செல்லுகிறது அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு உலகம்னு சொல்றது அந்த ஜூ வேர்ல்டை பற்றி தான் சொல்லப்படுது. ஆனால் இன்னைக்கு முழு அகில உலகம் எங்கும் அவருக்கு பின் செல்லுகிற நபர்களை ஏராளமாக தேவன் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், சகல ஜாதியாலும் விருப்பப்பட்டவர் வருவார் என்ற வாக்குகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால தான் எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லா திசைகளிலிருந்தும் அவரை பின்பற்றுகிற ஜனங்கள் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். ஆமென். லிட்டரலாக இது அப்படியே நடக்கும் பாருங்க. உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்று. ஆமென். கவனிங்க, பண்டிகை ஆராதனையில் செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாய்தா ஊராகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவரை கேட்டுக்கொண்டார்கள். இது நான் உங்களுக்கு போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? நிறைய பேர் பார்க்குறாங்க. நீங்கள் பாட்டு சொல்லிகிட்டே போங்க பிரதர், அப்படிலாம் கேட்காதீங்க. சொன்னா ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் கேட்டிங்களா? அதுக்கு என்ன சொன்னார்? கோதுமை மணியானது பார்க்கணும்னு சொன்னால் பார்க்க முடியும், பார்க்க முடியாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் அது அதிக பலனை தரும் அப்படிங்கிறாரு. அவனுக்கு ஒன்றுமே புரியல, தலையை சொரிஞ்சிட்டே போகிறாங்க. ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் கேட்டால் பார்க்க முடியணுங்க, இல்லை முடியாதுங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் மறிக்க போகிறேன், எழும்பும்போது ஒரு இயேசு இல்லை பல இயேசுக்கள் எழுந்திருப்பார்கள். ஒருத்தர் அல்ல, எங்கே பார்த்தாலும் இயேசுமயம். ஆமென். என்ன பார்க்குறது தானே ஆசைப்படுறேன், இன்னும் கொஞ்ச நாளில் எம்புட்டு வேற பாப்பா அப்படிங்கிறார். விளங்குச்சா உங்களுக்கு? அப்படி தான் பதில் தரா இருப்பாருங்க. அந்த மாதிரி தான் நடக்குது. அப்போது முக்கியமான காரியம் அங்கே நடக்குது. இதை வேற ஒரு அத்தியாயத்திலையும் நாம் எது என்ன பண்ணலாம், படிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 11, மார்க்கு சுவிசேஷம் 11 பாருங்க. இதே சம்பவம் அங்கே இருக்குது. இந்த கழுத குட்டி மேலே அவர் ஏறி அவர் பயணம் பண்ணி என்ன பண்ணுறாரு, வராரு. ஆனால் நேரடியாக குதிரை எங்கே போகுது, கழுதை எங்கே போகுது?
எருசலேமுக்கு போகுது. 15வது வசனம் பாருங்க. அவர் எருசலேமுக்கு வந்தார். எல்லாம் சொல்லுங்க, எருசலேமுக்கு வந்தார். கழுத குட்டி மேலே ஏறி எங்கே வந்துட்டார்? ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கே வந்துட்டார். வந்துட்டு இப்போ பாருங்க, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்துவிட்டு காசுக்காரருடைய பலகையையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து, ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கல்லர் குகை ஆக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். பாருங்க, கழுதையில் வந்து ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களே, அப்படியே டைரெக்டாக எங்கே போகிறாரு? உள்ளே போயிட்டார். உள்ளே போய் இருக்கிற புறா விற்கிறவங்க காது எல்லாத்தையும் அடிச்சு விட்டார். இதை வச்சுட்டு வேறு மாதிரி நிறைய வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், இயேசுக்கு பிஸ்னஸ்னாலே பிடிக்காது. காசு கடைக்காரங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் சாட்டை எடுத்து என்ன பண்ணிட்டாரு? இப்போ எப்படி இந்த மாதிரி விளக்கம்லாம் எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. பாருங்க, அவர் அது சொல்ல தேவனுடைய ஆலயத்தை கல்லர் குகையாக்கி வச்சிருக்கிறாங்க. என்ன மாதிரி அவங்க அன்னைக்கு பண்ணுவாங்கன்னா, இந்த பலி செலுத்தணும், ஒரு ஆள் பலி செலுத்தணும் இல்லையா? பாவ நிவாரணத்துக்கு என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். அப்போ பலி செலுத்துறதுக்கு அவன் ஆடை கொண்டு வருவான். அந்த ஆட்டை கொண்டு வந்தால் அந்த ஆட்டை யார் செக் பண்ணுவா? ஆசாரியன் வந்து செக் பண்ணுவான். அந்த ஆடு பழுது இல்லாமல் இருக்கணும், குறையே இல்லாமல் இருக்கணும். ஆனால் இந்த ஆசாரியனுக்கும் கடைக்காரனுக்கும் ஒரு டீலு. இவர் என்ன பண்ணுவார்? தம்பி மூக்கு சரியில்லை, காது சரியில்லை, இதை என்ன பண்ண முடியாது, பலி செலுத்தவே முடியாது. அப்போ என்ன சார் பண்ணுறது? நம்ம கடை அங்கே ஒன்று இருக்குது, அங்கே போனீங்கன்னா பழுதற்ற ஆடு ஒன்று வச்சுருப்பான், அதை வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்றவர். உடனே இவன் ஆசையாக வளர்த்து பலி செலுத்த குறைஞ்சிருப்பான் பாருங்க. ஒன்று அதில் ஏதாவது குறைன்றுவார். இவர் குறைன்னா என்ன செய்ய முடியும்? ஆசாரியன் குறைனா குறை தான். கடைசியில் இவன் கொண்டு வந்த காசை கொடுத்து வேற ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு கொண்டு போவான். இது கரெக்டாக இருக்கிறது அப்படின்னா அதை என்ன பண்ணுவார்? இந்த மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் அங்கே நடந்துட்டு இருந்து பாருங்க. விளங்குதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் ஜனங்களை வந்து கஷ்டப்படும். ஏற்கனவே பலி செலுத்துகிற பாரம், இதில் இது வேற எக்ஸ்ட்ரா. அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப அதெல்லாம் கவனிக்கிறார். கவனிச்சுட்டு கடைசியில் சாட்டை பண்ணிட்டார். சாட்டை எடுத்து அம்புட்டு காசுக்கார இதெல்லாம் அடித்து என் ஆலயத்தை இப்படிக்கே கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாருங்கள், இயேசு கோவப்பட்டார் அப்படின்னு ஒரு சம்பவத்தையும் நம்ம படிக்கிறோம். பாருங்க, கோவங்கிறது எப்போவுமே பாருங்களேன், யாரை ஹீரோங்கிறோம்? இதுக்கு தான் கொஞ்சம் படங்கடெல்லாம் பார்க்கணுங்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு விளக்க முடிய மாட்டேங்க. அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பார்க்கும்போது பொங்கி யார் எழும்புறாரோ அவர் தான் ஹீரோ. விளங்குச்சா? கோவங்கிறது ஒரு தப்பானது இல்லை. அநீதியான காரியங்களை பார்க்கும்போது ஒரு கோபம் வரணுங்க. அந்த கோபம் நியாயமான கோபமாக இருக்குது. ஆமென். அதுக்காக போட்டு அந்த செயலுக்கு எதிராக கோபம் வரட்டும், அந்த விஷயத்தையே இல்லாமல் பண்ணுற ஒரு கோபம் வரட்டும். இன்னும் சொல்ல போனால் காந்தியின் கோபம் தான் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொண்டு வந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் பார்க்குறாங்க, என்னையாடா ரயில் பெட்டியிலிருந்து தள்ளுத, இருடாம் மவனை, உன்னை நாட்டை விட்டே அனுப்புகிறோம் பார் அப்படின்னு அவருக்கு வந்த ஒரு கோபம் தான். கோபத்தை எப்படி யூஸ் பண்ணுறாரு? பாசிட்டிவான விதத்தில் யூஸ் பண்ணுறாரு. ஆமென். நான் சொல்கிறேன், இங்கே யாருக்காவது நிறைய கோபம் இருக்குன்னா நீங்கள் ஆற்றல் உள்ளவர்கள் என்று அர்த்தம். அந்த ஆற்றலை முற்போக்காக திருப்பி விட்டீங்கன்னா அநேகருக்கு அது ஜீவனாக வாழ்வாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். நம்ம ஆட்கள் பாருங்கள், கோபமே தப்பு கோபமே தப்பு அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. அதனால தான் கிறிஸ்தவங்க எந்த கோபம் வருது, பிசாசே வந்து அடிச்சுட்டு போனாலும், கேன்சரே வந்தாலும் தோத்துறோம். அதனால சில பரிசுத்தவான்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர், இப்போ அந்த விக்கல் சுமித் வர்த் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி இருந்தது இல்லை கேன்சர்னு பார்த்தா ஓங்கி ஒரு குத்திடுவாராம். எதுக்கு? கோபத்தில் பொல்லாத கேன்சரு அப்படின்ட்டு. ஆமாம், நீங்கள் அந்த அனாயிண்டிங்கை வாங்கிட்டு குத்துங்க, சும்மா குத்தி போடாதீங்க. பாஸ்டர் தான் சொன்னார். கொலை கேஸாகி போயிடும் பார்த்துக்கோங்க. அப்புறம் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லணும் பாருங்க. இச்செயலை பயிற்சி பெற்றவர்கள் மாத்திரம் செய்யவும் அப்படின்னு கீழே போட்டுருங்கப்பா.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க வந்து சும்மா இல்லை, ஒரு ஒரு கோபம் அவங்களுக்கு வந்திருக்கு. நான் தான் சொன்னேன், பைபிளில் நீங்கள் வாசித்திருக்கீங்களா? ஆவியின் கனி என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், அப்படி தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, சவுலின் மீது கடவுளுடைய ஆவியானவர் வந்தார். அப்போ என்ன நடந்தது தெரியுமா? சவுல் கோபம் கொண்டு பெலிஸ்தருக்கு எதிராக போனான். இது என்னைக்குமே பைபிளில் படிச்சதில்லை பாருங்க. ஆவியானவர் ஒருத்த மேலே வந்தா அவனுக்கு என்ன வந்துச்சான்? என்ன வந்தது? கோபம் வந்தது. போட்டிங்களா? சார் கரெக்டாக போட்டாங்கப்பா. 1 சாமுவேல். இப்போ நிறைய பேர் இப்போ இவர் மட்டும் வேற பைபிள் வச்சிருப்பாரு போலயே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்கிட்ட அப்படியே கேட்டார். அவர் வந்து இந்த மூவிலாம் பார்க்குற ஆள், கிறிஸ்தவ பின்னணி கிடையாது. அவர் வந்து என்கிட்ட வந்து கேட்டார், இந்த தில்லானம்மா மோகனம்பால்னு ஒரு படம் உண்டு தெரியுமா? அது நீங்கள் ஊத நாதத்தில் தான் இந்த சவுண்டு வருதா இல்லை எல்லாத்துலேயும் வருதாங்கிற மாதிரி அவர் என்கிட்ட அப்படி சொல்லியே கேட்குறாரு. அது என்ன உங்கள் பைபிளில் மட்டும் அப்படி இருக்கா அப்படிங்கார். இல்லை எல்லா பைபிள்லையும் அப்படி தான் போட்டிருக்காங்க. நான் எனக்குன்னு தனியாக பிரிண்ட் பண்ணி வைக்க முடியும். நீங்கள் அப்படி பார்க்கறது இல்லை, வேற என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, இந்த நாதத்திலையும் அதே தான் வருது. சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் என்னங்க சவுண்டா சொல்லுங்க, என்னையாவது யோசிக்கிறீங்களா நீங்க? என்னங்க, கடவுளுடைய ஆவி வந்தா அவன் அன்பா மாறுவான், அவனுக்குள்ள நல்ல நல்லா வரும். இல்லைங்க, ஆவியானவர் மேலே வந்தா ஒரு கோபம் உங்க மேல வரும். இந்த தேசத்துல இனி இப்படிப்பட்ட அக்கிரமம், அழிவு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோபம் உங்களுக்கு வரும். உங்க கடனை பார்த்து கூட ஒரு கோபம் வரும். கடனே, நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ போறேன். உங்க வியாதியை பார்த்து ஒரு கோபம் வரும், நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன். எங்க பார்த்தாலும் நடக்கக்கூடிய வியாதி, வறுமை, தரித்திரம், அநீதி, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்குள்ள ஒன்று வருங்க. என்ன வரும்னா, இதை இல்லாம பண்றேன் பாரு, அப்படி வரும். ஆமே, இன்னைக்கு இந்த மாதிரி ஆவியானவர் உங்க மேல இறங்குவாராக. இந்த மாதிரி அனாயிண்டிங் யாருக்கெல்லாம் வேணும்? பரவாயில்ல, கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க பாருங்க. சில பேருக்கு இன்னும் நம்பிக்கையே வரல. ஐயோ, இது வேற மாதிரி அனாயிண்டிங்கா தெரியுத. உங்க கோவத்தை உங்க மனைவி கிட்ட காட்டியிருக்கீங்க, அதான் தப்பு. உங்க கோவத்தை அது முட்டுக்கோண்டு இருக்கும். பச்சை பிள்ளை ஒருத்தர் வீட்டுக்கு போறேன், குனியை வச்சு குத்திட்டு இருக்காரு. அவன் இப்படி, இவர் முட்டு இருக்காரு, டன் கணக்கில் இருக்காரு. அவன் இத்தனையோன்னு இருக்கான், அவன் மேல காட்டிட்டு இருக்காரு. ஓ, இதை போய் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மேலே காட்டுங்கய்யா, அதை போய் சின்ன பிள்ளைகள் மேலே காட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. எல்லாமே குட் எனர்ஜி தப்பான டைரக்ஷனில் யூஸ் பண்ணுறோம். அப்போ இயேசு வந்து தேவாலயத்தை அன்னைக்கு என்ன பண்ணுறாரு? இந்த மத பிடியில், இந்த மதவாதிகள் பண்ண அக்கிரமத்திலிருந்து தன்னுடைய சபையை அவர் சுத்தம் பண்ணுகிறார். ஆமென். இன்னைக்கு கூட இதை மாடலாக நீங்கள் இப்படி பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, இன்றைக்கு தேவனுடைய ஆலயம் நீங்கள் தான். ஆமென். இன்னைக்கு கூட ஆண்டவர் சவுக்கு எடுக்க விரும்புகிறார். உங்க பாடியில் இருக்கிற வியாதி, உங்க பாடியில் இருக்கிற தரித்திரம், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில இதுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்க அவர் விரும்புகிறார். ஓடிப்போ, என் பிள்ளையினுடைய சரீரத்தில் கேன்சர் இருக்கக்கூடாது, என் பிள்ளைங்க வாழ்க்கைக்குள்ள இல்லாமைகள் இருக்கக்கூடாது, பஞ்சம் இருக்கக்கூடாது, தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, தோல்வி இருக்கக்கூடாது. சாட்ட ஆமென். ஆமாங்க, இன்னைக்கும் அவருக்கு நீங்க சொல்லுங்க, நான் இதுதான் தேவனுடைய ஆலயம். இயேசுவை மட்டும் தேவாலயத்துக்குள்ள அவங்க விட்டா மாதிரி அந்த ராஜாவை மட்டும் உள்ள விட்டு பாருங்க, கழுத மேலதான் வருவாரு, ஆனா சாட்டையோட உள்ள வருவாரு. உள்ள வந்து விரட்ட வேண்டியதெல்லாம் விரட்டி, துரத்த வேண்டியதெல்லாம் துரத்திடுவார். உங்களை அழிக்கக்கூடிய, உங்களை கெடுக்கக்கூடிய எந்த காரியம் இருந்தாலும் அது வெளியில போய் தான் ஆகணும். ஆமென். அந்த மாதிரி ஒரு செயலை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இது வந்து இது ஒரு கண்டினியூஷன் பாருங்க. பல சம்பவம் நடக்குது இதில். அப்படியே தொடர்ந்து நீங்கள் போனீங்கன்னா, தேவாலயத்தை முடிச்சுட்டு அப்படியே போகிறாரு. பசியாக இருக்குது, இலையாக இருக்குது, சாப்பிட்லாமேன்ட்டு கிட்ட போகிறாரு. போனால் அங்கே என்ன இருக்கு? பழம் இல்லை. அத்தி மரத்தில் என்ன இல்லை? அத்தி மரம் இல்லை. அந்த மரத்தை அவர் என்ன பண்ணுறாரு? இனி ஒருவனும் ஒரு காலம் முன்னிடத்தில் கனி புசியாதிருக்க கடவுள்னு அதை என்ன பண்ணுறாரு? கர்ஸ் பண்ணுறாரு, சபிக்கிறார். இப்போ சிலருக்கு பார்த்தா இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இதை வந்து வேற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே வேற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க.
கர்த்தர் உன்கிட்ட வருவார், நீந்தான் அந்த அத்திமரம், உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்றால் உன்னை சபித்து போட. இந்த மரம் இந்த வருஷமாகது இருக்கட்டும், கனி தருகிறா என்று பார்ப்போம், இல்லாவிட்டால் வேரோடு வெட்டி போடுவோம். கேட்டிருக்கீங்களா? கேட்டது இல்லையா? இந்த கடைசி வார பிரசங்கத்தில் இதான் ஓடும். ஆனால் நாங்களாம் பாட்டு படிப்போம். நான் ஒரு கனியற்ற பால் மரம் அல்லவோ அப்படின்னு அதுக்கு ஒரு சாங் எழுதியிருக்காங்க. சாங்லாம் எழுதி, நற்கனி தேடி வரும் காலம் அல்லவா, நான் ஒரு கனியற்ற பால் மரம் அல்லவா எல்லாம் தொடச்சிட்டு அப்படியே போவோம். பாருங்க, இந்த மதம் வந்து என்ன வேலை பார்த்துருக்கு பாருங்க. ஒரு சுய பரிதாபத்திலே மக்களை வாழ வச்சுட்டு. அத்தி மரத்தை ஏன் சபிச்சா தெரியுமா? அது ரெப்ரசன்ட்டே ரிலீஜியன் தான், அது ஒரு மதம் தான். உங்களுக்கு தெரியுமா, மனுஷன் பாவம் செஞ்ச உடனே எதில் போய் ஒளிஞ்சுக்கிட்டான்? எந்த இலைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான்? அத்தி மரத்தின் இலை. அது வந்து தான் சுயநீதியை காட்டுது, மதத்தை காட்டுது. இயேசு சொல்றாரு, அது தேவையே இல்லை, அதை சபிச்சு தூக்கி தூர போடு அப்படிங்கிறார். விளங்குச்சா உங்களுக்கு? மனிதன் பாவம் செஞ்ச உடனே அத்தி இலையை தூக்கி மூடிக்கிறான்னா அதான் ரிலீஜியன். அத்தி இலை வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா த மேன் மேட் ரிலீஜியன். மனிதர்களால் உருவாக்கப்படுகிற மதத்துக்கு அது அடையாளமாக இருக்கு பாருங்க. அதனால் அது வந்து தலையாக தெரியும். மதம் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா பழமே இருக்காது. மதம் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கும், இன்னும் சவுண்ட்லாம் போடுவாங்க. நீங்களாம் பார்த்தீங்கன்னா என்னமோ பெருசாக பிரம்மாண்டமாக நடக்க மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே போனீங்கன்னா ஒரு ஜீவனும் இருக்காது, வெறும் இலை மட்டும்தான். நோ ஃப்ரூட்ஸ், நோ ஃப்ரூட்ஸ். இயேசு பார்த்தாரு, இந்த மத வாழ்க்கை தேவையே இல்லை, இந்த அத்திமரம் தேவையே இல்லை, அதை நான் சபிக்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ரிலீஜியஸ் ஸ்பிரிட், எல்லா ரிலீஜியஸ் ஆக்டை நான் எதிர்க்கிறேன். சகேவு எந்த மரத்து மேலே உட்கார்ந்துருந்தான்? சகேவே, இந்த மதம் என்கிற காட்டத்தி மரத்தில் இருந்து சீக்கிரமா இறங்கி வா. புரியல, நான் உன் வீட்டில் தங்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த பைபிள் ஃபுல்லாக இந்த அத்தி மரம் வந்து அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் ஆர் ரிலீஜியஸ் ஆக்ட். அதனால தான் அதை சபிக்கிறார். இனி ஒருவனும் ஒரு காலும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன். ஆமென். நான் சொல்கிறேன், மதம் உங்களை கனி கொடுக்க விடவே விடாது. இயேசுவில் நிலைத்திருங்கள், அப்பொழுது மிகுந்த கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். ஆமென். அவ்வளோதான் பாருங்க. இந்த ஆக்டெல்லாம் முடிக்கிறாரு, முடிச்சுட்டு தான் வராரு. பஸ்கா விருந்தெல்லாம் என்ன பண்ணுறாங்க அங்கே ஆசரிக்கிறத நாம் பார்க்குறோம். முக்கியமாக இந்த கழுதையில் அவர் பவனி வந்த இந்த சம்பவத்திலிருந்து நாம் பார்க்குற முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் தான் ராஜா. ஆமென். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் ராஜாவாக இருக்கிறார். இந்த ராஜாக்கள்னு சொல்லும்போது ரெண்டு, ஒன்று தொழில் உலகம், இன்னொன்று அரசியல் உலகம். ஆமென். இந்த பாலிட்டிக்கு வேர்ல்டு வந்து தப்புங்கிறதே நம்ம மனசில் போட்டு வச்சுட்டாங்க ரொம்ப நாளாக. அதிகாரத்தை பெறுவது கடினம், அதை பெற்றுவிட்டால் மற்றது அனைத்தும் சுலபம் அப்படின்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். உண்மைதான் அது. அதிகாரத்தை பெறுறது ரொம்ப கஷ்டம், அதை மட்டும் பெற்றுட்டா மீதி எல்லாமே சுலபம். அதனால தான் தேவன் நம்மை ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டியில் மட்டும் இல்லை, இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் கூட நம் கைகளில் அதிகாரங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். அதுக்காக கனவு காணுங்க, அப்படிப்பட்ட நோக்கங்களை உங்கள் பிள்ளைகளுக்குள்ள விதைங்க. நம்ம வந்து அடுத்தவனை அழிக்கிற நோக்கத்தோடு காரியத்தை செய்கிறதில்ல, நாம் சமாதானத்தின் ராஜாக்கள். ஆமென். யூ ஆர் த பீஸ் மேக்கர். ஜனங்களை போய் இருமாப்பா ஆள்றதுக்கு இல்லை, ஜனங்களை போய் அடிமைப்படுத்துறதுக்கு இல்லை, ஜனங்களை ஆசீர்வதிக்கும் தலைவர்கள் எழும்பட்டும். ஆமென். ரொம்ப முக்கியம். இயேசு ரட்சகர் மட்டுமல்ல, இயேசு ராஜா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இயேசு ராஜா. அவர் ராஜாதி ராஜா, நீங்கெல்லாம் ராஜா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ராஜா, அவர் ராஜாதி ராஜா.
வெளிப்படுத்தல் அப்படியே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இப்படி வாசிக்கிறோம், அவருடைய இரத்தத்தினால் அவர் நம்மை கழுவி ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் மாற்றி இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நம்மை ராஜாவாக்கி இருக்கிறார். ஆமென். இந்த சமூகத்துக்கு நமக்கும் தொடர்பே இல்லைன்னு நினைக்காதீங்க, ரொம்ப தொடர்பு இருக்கு. அதனால உங்க பகுதியில் வேட்பாளர்களாக நிற்கிறவர்கள் கிறிஸ்தவ மதமா, நம்ம ஜாதிக்காரனா, காசு எம்புடு கொடுத்தான் அப்படிலாம் பார்க்காம, அவர் எந்த கட்சி அதை கூட பார்க்காம, அவர் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நல்லது செய்வாரா டோட்டலாக பார்க்க முடியாது, ஓவராலாக பார்க்கும்போது நல்ல ஆளாக தெரிவார்னா அவருக்கு மறக்காமல் ஓட்டளியுங்கள் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் கை வச்சுக்கோங்க. ஸோ இடது கையில் போடுவாங்களா வலது கையில் போடுவாங்களா? இடதா வலதா? இடதா? அப்படியா? மறந்து போச்சு, எனக்கு தெரியல. இதில் தான் போடுவாங்க. இயேசு பாருங்க, ஓட்டு போடாம விட்டுறாதீங்க, ஓட்டு போடுங்க. விரலினாலே பிசாசை துரத்தினார். இந்த விரலை பயன்படுத்தாம பிசாசு இருக்கேன்னு சொல்லாதீங்க. நம்மை ஆளுகிற சில பிசாசுகளை கூட விரல்னால துரத்துகிற பெரிய வாய்ப்பு ஏப்ரல் 6ஆம் தேதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஒரு நாள் தான் லீவு பிரதர்னு தூங்கிடாதீங்க. புரியுதுங்களா? இப்போ எனக்கெல்லாம் ஓட்டு வந்து எங்கள் ஊரில் இருக்கு, அவர் தான் இப்போ உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார். அதனால் அந்த அரசாங்கத்திலிருந்து உங்கள் அனைத்து தேவைகளும் பார்த்து கொள்ளப்படும், நம்புங்க. ஆமென். ஸோ கைகளை எடுத்துக்கோங்க, கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். இந்த இடத்தில் தங்கள் பொருளாதாரத்தினால் உம்மை கனம் பண்ணுகிற, விதைக்கிற, ஆன்லைனில் விதைக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். மனசார அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். உம்முடைய அரசாட்சி அவங்க வாழ்க்கையில் உண்டாகட்டும், வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ்